வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் 4வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் முத்துராமனிடம் கேட்கலாம். முத்துராம், மேலும் விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடியில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கனமழை மற்றும் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் 23 மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை அறிவித்த சூழ்நிலையில் தூத்துக்குடியில் 35 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை வேகமாக வீசக்கூடும் என வானிலை எச்சரிக்கையை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் மீன்துறை சார்பில் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் 4 நாட்களாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாதால் சுமார் 272 விசைப்படகுகள் கரையில் எட்டி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் தருவைக்குளம், மணப்பாடு, அமளிநகர், இனிகோ நகர், புதிய திருவம் கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கடலுக்கு இன்று மீன்பிடிக்க செல்லவில்லை. விவரங்களுக்கு நன்றி முத்துராம்.